மோசே மரிச்சாச்சு. மரிக்கிறதுக்கு முன்னாடி மோசே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, யோசுவா கிட்ட மோசேக்கு கர்த்தர் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்களோ அந்த கற்பனைகளை எல்லாம் யோசுவாவுக்கு சொல்லி இப்படி இப்படி நடக்கணும், இப்படி வழி நடத்தணும் அப்படின்னுட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் அதுக்கப்புறமா மோசே மரிச்சிருவாங்க. அப்போ கர்த்தர் யோசுவா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அதுதான் மோசே மரிச்சாச்சே, நான் புதுசாக உனக்கு சொல்கிறேன், நீ அப்படி நடன்னு சொல்ல மாட்டாங்க. என்னுடைய தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்தபடி எல்லாம் நீ நடக்க கவனமாக இருக்கணும்னு. மோசே மரித்தாலும் கர்த்தர் ஊழியக்காரரை கொண்டு என்ன வார்த்தைகளை சொல்கிறாங்களோ அந்த வார்த்தைகளை கனப்படுத்துகிற கர்த்தர். நம்ம ஊழியக்காரங்க நமக்கு ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா, நம்ம அந்த சபையில் அவங்களோட இருந்தாலும் சரி, அந்த சபையை விட்டு பிரிஞ்சு போனாலும் சரி, எப்படிப்பட்ட நேரத்திலையும் ஊழியக்காரங்களை கொண்டு நமக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்கன்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் அது நடக்கும். நம்ம அப்படி தான் நடக்கணும். நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்கன்னா அதை நம்ம அப்படியே கேட்டுக்கொள்ளணும், அதன்படி நடக்க வாஞ்சிக்கணும்.